சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி மீனாட்சிபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் நைனா முகமது. இவர் கன்னியாகுமரி மாவட்டம் தோட்டையோடு தேசிய நெடுஞ்சாலையோரம் செப்பல் கடை நடத்தி வருகிறார். வியாழக்கிழமை இரவு செருப்புகளை தார்பாய்களால் மூடி சென்ற அவர் வெள்ளிக்கிழமை காலை கடையை திறக்க வரும்போது மர்ம நபர்கள் யாரோ தார்பாய்களை அகற்றி சுமார் 15,000 ரூபாய் மதிப்பிலான செப்பல்களை திருடி சென்றது தெரியவந்துள்ளது. இதனையடுத்து அவர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் ரணியல் போலீசார் அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சி பதிவுகளை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டனர். இந்த நிலையில் டாரஸ் லாரியில் வந்த இரு இளைஞர்கள் கடையிலிருந்து செப்பல்களை திருடி மூட்டையாக கட்டிக்கொண்டு செல்லும் காட்சிகள் பதிவாகி இருந்தது. டாரஸ் லாரியின் பதிவின் அடிப்படையில் போலீசார் விசாரணை நடத்தியதில் அந்த லாரியை ஓட்டி வந்தவர் கேரள மாநிலம் திருவனந்தபுரம் பகுதியைச் சேர்ந்த டிரைவர் சிஜோ மற்றும் கிளீனர் அஸ்வின் என்பதும் தெரியவந்தது. இதனையடுத்து ரணியல் போலீசார் இருவரையும் கைது செய்து சிறையில் அடைத்ததோடு செப்பல்களையும் திருட்டுக்கு பயன்படுத்திய லாரியையும் பறிமுதல் செய்தனர்.